நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். இந்த வார்த்தையை நம்ம எல்லா தடவையும் நம்ம பார்க்கிறோம். வேதவசனத்திலே இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், உலக சரித்திரமும் நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். ஸ்தோத்திரம். நம்ம இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம்னு சொன்னா விருதாவா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ரொம்ப போராட்டமான டைம் தான் இது. ஆனாலும் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மை ஸ்தோத்திரம். உயிர் தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இருந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கிறார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த போது முதல்ல யாருக்கு தான் தரிசனமானார்? யாருக்கு தரிசனமானார் தெரியாதா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நீங்க எல்லாரும் முன்ன இருக்க பார்த்தா யாருக்கோ தரிசனமானார் போல இருக்க தெரியுது. யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, ஒரு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? அல்லேலூயா. மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார், ஒரு ஸ்திரீக்கு தரிசனமானார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவரோடு கூட 12 சீசர்கள் இருந்தார்கள். அவங்க ஒருத்தருக்கு இயேசு தரிசனமாகவில்லை. உயிர் தெழுந்த உடனேயே தரிசனமானது இவங்களுக்கு தான். ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் இங்கே பார்க்கும்போது அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அந்த பாக்கியம் அந்த அம்மாமார்களுக்கு தான் கிடைச்சது. ஸ்தோத்திரம். அவங்க எல்லாரும் தரையை நோக்கி பார்த்து நிற்கிறாங்க. ஆண்டவர் இயேசு ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறார். வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது யாரிடத்துல ஆண்டவர் இயேசு சொன்ன வார்த்தை? யாரிடத்துல சொன்னார்? யாரிடத்துல சொன்னார்? சீசர்களிடத்துல சொன்னார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும் என்று சொல்லி சீசர்களிடத்துல சொன்னார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போமா? லூக்கா சுவிசேஷம் 2வது அதிகாரம். இயேசு பிறந்த போது அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இந்த கர்த்தராகிய கிறிஸ்து இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இயேசு பிறந்த போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு பிறந்ததனுடைய நற்செய்தி எப்பொழுது ஸ்தோத்திரம் அது பூர்ணமாக்கப்பட்டு வெளிப்பட்டதுன்னு சொன்னா, இயேசு உயிரோடு எழுந்த பிற்பாடு தான் அது பூர்ணமாக காணப்பட்டது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. அருமையானவர்களே, சீசர்களை பார்த்து இயேசு சொல்கிறார், ஸ்தோத்திரம், உலகத்தில் உங்களுக்கு துக்கப்படுகிறதான காரியங்கள் உண்டு, ஆனாலும் அந்த துக்கம் எப்படி மாறுமா? சந்தோஷமா மாறும் என்று சொன்னார். அப்போ சீசர்களிடத்தில் அந்த வார்த்தை ஆண்டவர் சொன்னார். ஆனா அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது யார் தெரியுமா? சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டது யாரு? ஸ்திரீகள். ஸ்தோத்திரம். வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 28வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும்
கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. பயமும் இருந்துச்சு, அடுத்தால என்ன வந்துச்சு? அந்த வார்த்தையை எல்லாரும் தெளிவா வாசிக்கணும், எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. சரி, அந்த வார்த்தை தெளிவா பாருங்க பாப்பா எல்லாரும். பயமும் இருந்துச்சு, மகா சந்தோஷம் இருந்துச்சு. அல்லேலூயா. மகா சந்தோஷத்தோடு கூட அவங்க அந்த செய்தி அறிவிக்க ஓடுறாங்க. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த இயேசுவினால் அவர்களுக்கு கிடைத்தது என்ன சந்தோஷம் தெரியுமா? மகா சந்தோஷம். உலகத்துல எந்த காரியத்திலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் கிடைத்தது. ஏனென்று சொன்னால் ஸ்தோத்திரம், இந்த ஸ்திரீகளுக்கு அது கிடைக்க முக்கிய காரணம் சொன்னா, இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய துக்கம் யாரினால் வந்ததுன்னு சொன்னா ஸ்திரீகளால் வந்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. மரணம் யார் மூலமா வந்துன்னு சொன்னா, மரணத்தை கொண்டு வர்றதுக்கு பிசாசு பயன்படுத்தின ஒரு கருவி யாருன்னு சொன்னா ஸ்திரீகள். ஸ்திரீகள் மூலமாக மரணத்தை பிரவேசிப்பதற்கு ஒரு வழியை பிசாசு உருவாக்கினான். அதே ஸ்திரீகளுக்கு ஜீவனை ஆண்டவர் சுத்திரம் மரித்து உயிர்த்ததினால அந்த ஜீவனை அவர்கள் காணும்படியான ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியானால் அந்த மகா சந்தோஷம் எப்படி கிடைத்தது என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு உயிர்த்தெழுந்ததினால ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அவர் மரித்த போது எப்படி துக்கம் இருந்ததோ எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. சீசர்களுக்கு துக்கம் இருந்துச்சா? இருந்துச்சு. அங்க இருந்த ஸ்திரீகளுக்கு துக்கம் இருந்துச்சு. சீசர்கள் கெத்செமனே தோட்டத்தில் பார்க்கும்போது அவர் துக்கத்தினாலே நித்திரை அடைந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் பந்தியை பரிமாறுகிற போது ராபோஜன நேரத்தில் இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து தெரிவிக்கிறார். அப்போ எல்லாம் அவங்க ரொம்ப துக்கத்தோடு தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவங்கள ஆறுதல் படுத்தும்படியே சொல்றாரு, உங்கள் துக்கம் எப்படி மாறும்? சந்தோஷமா மாறும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சந்தோஷத்தை இவர்கள் எப்படி பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிற போது சில காரியங்கள் நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும் மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடைய சொல்லுகிறது கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதும் இன்றி கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன? கவனிங்க. அல்லேலூயா. கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் என்ன நினைச்சுவீங்க? காண்பீர்கள் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொன்னார் கொஞ்ச காலம், கொஞ்ச நாள். கொஞ்ச நாள் சொன்னா ஒரு 3 நாள். அல்லேலூயா. ஏற்கனவே 3ஆம் நாள்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பீங்க, மறுபடியும் என்ன காண்பீர்கள் என்று சொல்லி இயேசு சொன்னார். அந்த வார்த்தை அவர்கள் தங்களுடைய மனதிலே வைப்பதற்கான ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு சூழலை. ஆனால் இந்த வார்த்தையின்படியே இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டு கொண்டது யாருன்னு சொன்னா யோவான் 20வது அதிகாரம் 14வது வசனம். இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். அல்லேலூயா. இயேசு நிற்கிறதை கண்டாள். பாருங்க, அங்கே தோட்டக்காரன் சொல்லி நினைத்தவள் அங்கே இயேசுவை பார்த்தபோது ஸ்தோத்திரம், அவர் இயேசுதான் சொல்லி அறியவில்லை. இயேசுவை முதல்ல பார்க்கிறா. பார்த்தீங்கன்னா தோட்டக்காரர் மாதிரி தெரியுது. அவரிடத்திலேயே கேட்கிறாள், என்னுடைய ஆண்டவரை எடுத்துட்டு போயிட்டாங்க,
அவரை நீர் எடுத்துட்டு போனா சொல்லு, நான் போய் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இந்த மகதலேனா மரியாள் சொல்லுகிற போது இயேசுதான் அங்கே நிற்கிறார். அல்லேலூயா, ஒரு அல்லேலூயா. இயேசுவை கண்டால் பாருங்க 18ஆம் வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடைய சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தான். அல்லேலூயா. அப்போ உயிர்த்தெழுந்த இயேசுவை காணுகிற போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம எப்போ நம்ம பார்க்கிறோமோ அப்பதான் நம்முடைய இருதயத்துல சந்தோஷம் வரும். அவரை நம்முடைய மாம்ச கண்ணினால பார்க்க முடியாது. பவுல் சொல்லுகிறார், பவுல் என்ன சொல்லுகிறார்னா 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம். ஆகையால் இது முதற்கொண்டு ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம், அவரை மாம்சத்தின்படி இனி அறியோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. அவர் எப்படி இந்த உலகத்துல வந்தாரோ, மாம்சத்துல வந்தாரோ, அதே போல இனி அறிய முடியாது. அப்படியானால் நம்முடைய ஆத்மாவிலே நாம் அறிய முடியும், அவரை காண முடியும். அவர் நம்முடைய ஆத்மாவிலே கண்டதினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் தரக்கூடாத ஒரு சந்தோஷத்தை அவருடைய ஆத்மாவிலே நாம் அவரை கண்டதினால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு அவர் நம்மை தேடி வந்தார். தேடி வந்து அவரை நம்முடைய உள்ளம், நம்முடைய ஆத்மா அவரை கண்டது. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலன் பவுல் அவர் சந்திக்கப்படுகிற நேரத்தில் சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறான்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிற போது இந்த சவுல் சொல்கிறார், ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை அவன் பார்க்கிறான். பார்த்த போது அப்படியே அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. அவனுக்குள்ளால் ஒரு சந்தோஷம் பொங்குகிறது. அல்லேலூயா. பாருங்க, இந்த மகதலேனா மரியாள் இயேசுவை பார்க்கிறாள். பார்த்த போது அதுவரையில இந்த பயம் மாறினது, அதுவரையில இந்த துக்கம் மாறினது, அதுவரையில இந்த சந்தேகங்கள் மாறினது. அவரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம பார்க்கிறோமோ ஒவ்வொரு நாளும் அவரை நம்ம பார்க்கணும். அதிகாலை நேரத்துல அவரை நம்ம பார்க்கணும். அவருடைய பிரசனத்தை நம்ம உணரணும். உயிர்த்தெழுந்த இயேசுடைய பிரசனத்தை நாம் பார்க்கிற போது, உணர்கிற போது நமக்குள்ள இருக்கக்கூடிய பயங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், சந்தேகங்கள் மாறும். அல்லேலூயா. அநேக குடும்பங்களிலே பயம் இருக்கிறது காரணம் சொன்னா, துக்கம் இருக்கிறது காரணம் சொன்னா உயிர்த்தெழுந்த இயேசுவை காணாததினால், உயிர்த்தெழுந்த இயேசுவை காணாததினால் மரித்து போகிற மனிதர்களை பார்க்கிறார்கள், மரித்து போகிற அநேக காரியங்களை பார்க்கிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை பார்க்க தவறுகிறபடினாலே அவங்க வாழ்க்கையில ஒரு உயிர்ப்பிக்கிற காரியம் இல்லாமல் மரணத்தை நோக்கி ஓடுகிறார்கள். இன்னைக்கு நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறேன்னு சொன்னா உயிர்ப்பித்த நமக்காக உயிரோடு இருக்கிற ஆண்டவரை நாம் கண்டதினால். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மரியாள் அவள் இயேசுவை கண்டாள், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டாள். ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசுவை, உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்குவதாக மாமிசத்திலிருந்த இயேசுவை பார்க்க விரும்புகிறார்கள் அநேகர். அதற்காகத்தான் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து அவர்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்கு நம்மை அவர் ஸ்தோத்திரம் விரும்புகிறார். அவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள வருவதற்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை நாம் பார்க்க வேண்டும். இந்த சீசர்கள் இயேசுவை பார்க்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் பார்த்த போது அவங்களாலே நம்ப முடியல. ஆனாலும் அவரை பார்த்த போது அவர் ஸ்தோத்திரம் அவங்க கண்களை எல்லாம் திறந்தார். அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆவது அதிகாரம் 38, 39.
நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகள் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. முதல் ஸ்டெப் அவரை பார்க்கணும், அவரை நம்ம கண்டுகொள்ளணும், அவரை அடையாளம் பார்க்கணும். ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த அவர் கைகளை காட்டுறார், தம்முடைய கால்களை காட்டுறார், காயங்களை காட்டுறார். ஆனா ஒருத்தன் சொல்றான், இயேசுவை நான் பார்த்து அவருடைய விழாவில் கையை போட்டு அவருடைய காயங்கள்ல இருக்கிற அந்த காயங்களை நான் தொட்டு பார்த்தா தான் நம்புவேன் அப்படிலாம் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். தோமா சொல்லுகிறாரு, அப்படிப்பட்ட மனிதனையும் கர்த்தர் தேடி வந்து தம் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. நம்மளும் உயிரோடு இருக்க காரணம் சொன்னா இயேசு உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம பார்த்ததுனால தான், உயிர் தெழுந்த இயேசு நம்ம தேடி வந்ததுனால தான். ஸ்தோத்திரம். ஜெம்ஸ் ஊழியத்திலிருந்து ஒரு தேவ மனுஷனை குறித்து சொல்லுவாங்க, அவர் தீவிரவாதிகளுடைய தலைவர். அந்த மனுஷன் ஸ்தோத்திரம் அருமையான ஸ்தோத்திரம் அகஸ்டின் ஜெபக்குமார் அவங்கள பார்க்கும்படியாக ஆசைப்பட்டார். கவனிக்கிறீங்களா எல்லாரும்? அல்லேலூயா. ஆசைப்பட்டவர் சொன்னாரோ உங்கள் தலைவரை பார்க்கணும் அப்படின்னு. சரி என்ன பார்க்கலாமே அப்படின்ட்டு ஒரு இடத்த குறிப்பிட்டு இந்த இடத்துல பாருங்கன்னு சொன்னாங்களாம். பார்க்கும்போது அவன் நிறைய கேள்விகளை கேட்கணும்னு நினச்சவன் ஒரு கேள்வி கேட்க முடியலை. ஸ்தோத்திரம். இவர் பார்த்த உடனே அணைச்சிக்கிட்டாரு. போய் அணைச்சி சகோதரன் நல்லா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டுட்டார். வேற ஒன்றும் கேட்கல. நான் நல்லா இருக்கிறேன், ஒன்றுமே பேசலைன்னு சொல்லி அனுப்பிவிட்டார். அதுக்கு ஒரு பாடு அவரை தனியே சந்தித்த போது அவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷத்தை சொல்லி அந்த மனுஷனை ரட்சிப்புகள் நடத்தினார். ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இயேசுவை குறித்து சொல்ல ஆரம்பித்த பிற்பாடு அவன் கூட இருந்த கூட்டாளிகள்லாம் இவனை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஒரு இடத்துல கூப்பிட்டு விருந்து கொடுக்கலான்னு சொல்லி விருந்து கொடுத்து அந்த சாப்பாட்டில் விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. கடுமையான கொடிய விஷத்தை கலந்து கொடுத்துட்டாங்க. அந்த தீவிரவாதிகளுடைய தலைவன் ரட்சிக்கப்பட்ட அந்த மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறான்னு சொன்னா, அந்த கொடிய விஷத்தை சாப்பிட்டவன் ரொம்ப அவஸ்தைப்பட்டு செத்து போகிற கண்டிஷன்லாம் ஆயிடுச்சு. உடனே அங்க இருந்தவங்கலாம் இவன் நீ செத்து போயிடுவான்னு சொல்லி உறுதிப்படுத்திட்டு அவங்க ஓடிட்டாங்க. என்ன நடந்துன்னு சொன்னா, இவர் தன்னுடைய உள் உணர்வுல இயேசுவை கண்டார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா. உள் உணர்வுல இயேசுவை கண்டார். உள் உணர்வுல இருந்து இயேசுவேன்னு சொல்லி கூப்பிட்டார். மரணத்தை ஜெயித்த இயேசுவே, எனக்கு மறுஜீவனை தாங்க அப்படின்னு. உடனே அவருக்குள்ளால ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை இறங்கினது. ஸ்தோத்திரம். அவருக்குள்ள அந்த விஷங்கள்லாம் மாறினது. உடனே எழுப்பினார். அவர் எழும்பும்போது எப்படி சொன்னார்? இயேசு ஜிந்தாக்கே அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பினார். அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்பி அவரு ஸ்தோத்திரம் ஆண்டவர் தன்னை விடுவித்த காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். பாருங்க, இதே போலத்தான் உயிர் தெழுந்த இயேசுவை யார் பார்க்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மரித்து போகிற அநேக விஷயங்களை பார்த்து பார்த்து மனுஷனுடைய ஆயுசு நாட்களாக போயிட்டே இருக்குது, வீணாயிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் உயிர் தெழுந்த இயேசுவை நான் பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரும். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நான் பார்க்கறது மட்டும் இல்லை, என் வீட்டில் உள்ள எல்லாரும் பார்க்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஸ்திரீகள் அவங்க மகா சந்தோஷத்தோட போனாங்களே. என்னென்ன உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்துட்டோம். அதுவரையில அந்த அவங்களுக்குள்ளால இருந்த அந்த துக்கம், ஒரு பெரிய ஒரு வேதனை, ஸ்தோத்திரம், ஒரு துக்கத்தோடு இருந்தாங்க. இப்படியெல்லாம் நடந்துட்டே அப்படின்ட்டு. ஆனா உயிர் தெழுந்த இயேசுவை பார்த்த உடனே துக்கம் மாறி மகா சந்தோஷம் வந்துட்டு. அல்லேலூயா. பயம் மாறிட்டு நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறோமோ துக்கப்படுகிறோமோ அதெல்லாம் மாறும்னு சொன்னா உயிர் தெழுந்த இயேசுவை நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஸ்தோத்திரம்,
அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 18ஆம் வசனம். முந்தி கல்லறையிடத்திற்கு வந்த சீஷரும் 18ஆம் வசனம், 18ஆம் வசனம். மகதலேனா மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள். அவர் தன்னுடனே சொன்னவைகளை, அல்லேலூயா, முதல்ல இயேசுவை கண்டதினால சந்தோஷம், ரெண்டாவது இயேசுடைய சத்தத்தை கேட்டதினால சந்தோஷம். ஸ்தோத்திரம். இயேசுவை முதல்ல கண்டதினால சந்தோஷம், ரெண்டாவது அவருடைய சத்தம் கேட்டதினால சந்தோஷம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்பொழுதாக. பாருங்க, அதுவரையிலையும் இயேசுவின் சத்தம் கேட்கல. இயேசுவின் சத்தத்தை கேட்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப வேதனை. ஆனா இயேசுவின் சத்தம் கேட்கிறது எப்படி கேட்கிறது சொன்னா, ஸ்தோத்திரம், லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 41. ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிப்பதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டோ என்று அவர்களிடத்தில் கேட்டார். அல்லேலூயா. பாருங்க, எம்மா ஊருக்கு போகிற 2 சீசர்கள் அவர்கள் ரொம்ப துக்கத்தோட போறாங்க. போகும்போது இயேசுவும் கூட போகிறார். போகிற நேரத்துல வழிபோக்கர் போல போகிறார். போகிற நேரத்துல அவங்க ரொம்ப துக்கமுகமா போகிற பார்த்து இயேசு கேட்கிறாரு, ஏன் ரொம்ப துக்கமா போயிட்டு இருக்கீங்க? அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க, அல்லேலூயா. இயேசு கேட்கிற, ஏன் ரொம்ப துக்கமா போயிட்டு இருக்கிறீங்க? ஒருவேளை இயேசு கூட போயிட்டு இருக்கிறவரு அவர் பேசாது இருந்தால் அந்த சீசருடைய துக்கம் நினைச்சிருக்காது, மாறி இருக்காது. ஏன் இப்படி துக்கமுகமா போறீங்க? உடனே அவங்க சொல்றாங்க, சோதர நசரனாயே இயேசு குறித்தவைகளே அப்படின்னு. அவர் செய்கையிலையும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தார். அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறோம் சொல்லி நாங்க நம்பி இருந்தோம். ஆனா என்ன ஆச்சுன்னு சொன்னா, சோதரம், இந்த நம்முடைய பிரதான ஆசாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அவரை ஸ்தோத்திரம் கொலை செய்து விட்டார்கள். ஆனபடினால என்ன செஞ்சணும்னு தெரியல. அப்படிங்கும் போது இயேசு அவர்களோடு பேசுகிறார். 25ஆம் வசனத்துல இருந்து இருக்கு. அவர் தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லப்பட்ட எல்லா வார்த்தைகளையும் இயேசு அவர்களுக்கு ஒன்னொன்னா விவரித்து காட்டுகிறார். அல்லேலூயா. இயேசு பேசினால் சந்தோஷம், அவர் விவரித்து காட்டினால் சந்தோஷம். ஒவ்வொன்றைக்கும் அவர் தெளிவான காரியத்தோடு பேசுவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பேசினா சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா? அதனால அவர் பேசுறதை கேட்க கூடாதுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்றாங்கன்னா தடை பண்ணுகிறான். இயேசுவின் சத்தம் கேட்க கூடாது. உலகத்துல 1000 சத்தம் இருக்கு, அதை கேட்கலாம். ஆனா இயேசுவின் சத்தம் கேட்க கூடாது. இவங்க இயேசுவின் சத்தத்தை கேட்டாங்க, உயிர் தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்டாங்கன்னா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சுந்தர கலக்கங்கள் மாறிடும். அல்லேலூயா. வேதனைகள் மாறிடும். இவங்களுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைச்சிரும் என்று சொல்லி பிசாசு ரொம்ப கவனமா பார்க்கிறான். அதனால தான் சோதரம் அவருடைய சத்தத்தை கேட்க கூடாதபடிக்கு, அந்த சத்தத்தை உணராதபடிக்கு மந்த இருதய நிறைக்குள்ள இருக்குது. நான் கேட்கிறது யாருடைய சத்தத்தை கேட்கிறேன்? மனுஷருடைய சத்தத்தை 1000 வார்த்தைகள் கேட்கிறேன். ஆனா ஆண்டவருடைய சத்தத்தை நான் எந்த அளவுக்கு கேட்கிறேன்? உயிர் தெழுந்த இயேசுவின் சத்தம் எனக்கு கேட்கறதுக்கு எப்படி இருக்குது? அல்லேலூயா. அவருடைய சத்தம் நமக்கு எப்படி கேட்கிறது? வேதத்தை வாசிக்கும் போது கேட்கிறது, கர்த்தரை ஆராதிக்கிற போது கேட்கிறது, ஆராதனை ஸ்தலத்தில் அவருடைய வார்த்தை பேசப்படுகும் போது. அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க, அல்லேலூயா. உயிர் தெழுந்த இயேசுவின் சத்தத்தை கேட்காதபடிக்கு அது ஒரு போராட்டம் வருது பார்த்தீங்களா? அது பிசாசுக்கு ஒரு போராட்டம். சோதரம். அல்லேலூயா. நைட்டெல்லாம் உட்கார்ந்து முழிச்சிருந்து எவ்வளவு நேரம் முழிச்சிருப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா வசனம் கேட்கும் போது மட்டும் சோதரம் வந்துடும் பிரச்சனை. என்னென்ன? அல்லேலூயா. ஒரு பெரிய போராட்டமே வந்துடுது. சோதரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை பாருங்க, ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே இருந்து கமர்ந்திருந்து ஸ்தோத்திரம் ஆழ்ந்த தியானத்துக்குள்ள இருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசுடைய சத்தத்தை கேட்கிறதுனால ரொம்ப சத்தம். அவருடைய சத்தம் நமக்கு இன்பமானது. அவருடைய சத்தம் நமக்கு எப்படிப்பட்டது? இன்பமானது. ஸ்தோத்திரம். அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறது. இந்த சத்தம் தான் லாசர்வை உயிரோடு எழுப்பினது. லாசர்வே வெளியே வா சொல்லி ஒரு சத்தம் கூப்பிட்டார். வெளியே வந்துட்டு அவர் மாம்சத்தில் இருந்த நாட்கள்ல அவர் பேசின அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்படியானால் உயிர்த்தெழுந்த ஸ்தோத்திரம், உயிர்த்தெழுந்த இயேசுடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் சத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தை இந்த சீசர்கள் கேட்கிறார்கள், அந்த ஸ்திரீகள் கேட்கிறாங்க. கேட்டதுனால அவங்களுக்குள்ள பயங்கர சந்தோஷம். அல்லேலூயா. யாராவது நம்ம வீட்டுல இருந்து ஸ்தோத்திரம் வெளியில தூரமா போயிட்டாங்கன்னு சொன்னா உடனே அவங்களோட பேசுறதுக்கு நம்ம ஆசைப்படுவோம். ஒரு நாள் 2 நாள் ஆனோன்னு பேசுறதுக்கு ஆசைப்படுவோம். சோதர போன்ல அந்த சத்தத்தை கேட்ட உடனே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாயிரும். அல்லேலூயா. சோதரம். ரொம்ப சிலவங்க வியாதிப்பட்டு கிடப்பாங்க, செத்து போகிற கண்டிஷன்லாம் கிடப்பாங்க. ஆனா அவங்களுக்கு பிடிச்ச, அவங்க ரொம்ப யாரை நேசிக்கிறாங்களோ அவங்களுடைய சத்தம் கேட்டோன்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? சோத்திரம். அல்லேலூயா. இதே போலத்தான் அங்கே துக்கத்தினால ரொம்ப மனமடிஞ்சு சோர்ந்து போயிருந்த அவங்களுக்கு இயேசுவின் சத்தம் கேட்கிறது. எப்படி சொன்னா பாருங்க, யோவான் சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அடுத்த வசனம். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க. அல்லேலூயா. அவங்க எல்லாரும் கூடி இருக்கும்போது எப்படி என்ன, யூதர்களுக்கு பயந்ததுனால ஒரு பயம். யூதர்களுக்கு இயேசுவையே பிடிச்சு கொலை செய்துட்டாங்க, நம்மளை எங்க விட்டு வைப்பாங்க சொல்லி யூதர்களுக்கு பயந்ததுனால கதவை பூட்டிட்டு உள்ள உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆராதிச்சுட்டு மாதிரி தெரியல, பிளான் போட்டுட்டு இருக்காங்க. பயந்துட்டு உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ இயேசு நடுவில் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. அவர் சொன்ன சமாதானம் அது நமக்குள்ள வருது. அவருடைய வார்த்தை நமக்குள்ள வருது. முதல்ல அவரை கண்டதினால் சந்தோஷம், 2வது அவர் பேசினதினால் சந்தோஷம். ஸ்தோத்திரம். எந்த வார்த்தையும், மனுஷனுடைய வார்த்தைகள் நமக்கு ஆறுதல் கொடுக்காது. இயேசுடைய வார்த்தை மட்டுமே நமக்கு ஆறுதல் கொடுக்கும். அது மட்டுமே நம்ம வாழ வைக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேர் என்னென்னமோ சொல்லி நிறைய வாக்குறுதி எல்லாம் கொடுக்குறாங்க. அதை கேட்டோடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் வந்துடுது. உடனே கையை அசைச்சுறாங்க, காலை அசைச்சுறாங்க. ஸ்தோத்திரம். நிலையில்லாத மனுஷன் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கே நம்ம இவ்வளோ மதிப்பு கொடுக்குறோன்னு ஸ்தோத்திரம். என்றென்றைக்கும் ஜீவிக்கிற, மரணத்தை ஜெயித்த, பாதாளத்தை வென்ற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை நாம் ஒவ்வொரு நாள் கேட்பதற்கு, ஸ்தோத்திரம், கேட்கறதுக்கு நம்ம சந்தோஷம் உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அழைப்பு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவர்கள் சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீசர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்தது அது கண்டுட்டாங்க, அந்த வார்த்தையை கேட்டுட்டாங்க. இப்ப என்ன செய்றாங்க? அறிவிக்க ஓடுறாங்க. அல்லேலூயா. முதல்ல சுவிசேஷ அறிவிக்க யாரு தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம்.
இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு முத சுவிசேஷம் அறிவிச்சது யாரு? சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. யாருக்கு அறிவிச்சாங்க? சீசர்களுக்கே சுவிசேஷம் யார்தான் சொல்றாங்க? ஸ்திரீகள் தான். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமே இல்லையா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அல்லேலூயா சோத்திரம். யாராவது உங்களை பத்தி சொல்லியதுன்னா உங்க இடத்துக்கே நாங்க தான் முதல்ல சுவிசேஷம் அறிவிச்சிருக்கோம் சொல்லலாம். உயிர்த்தெழுந்த இயேசுடைய சுவிசேஷத்தை யார் தான் அறிவிச்சிருக்காங்க? ஸ்திரீகள் தான் அறிவிச்சாங்க. ஸ்தோத்திரம். அவர் உயிரோடு எழுப்பினார். ஆனா இந்த ஆளுகளுக்கு அந்த பேச்சு எப்படி திரும்ப தெரிஞ்சது? ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரத்துல இந்த ஸ்திரீகள் சொன்ன வார்த்தை, ஸ்தோத்திரம், 11ஆம் வசனம், 10-11 வாசிங்க பார்ப்போம். அதான் வாசிங்க. இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாள், யோவானால், மரியாள், மற்ற ஸ்திரீகளுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்பல. ஏன்னா ஒரு தடவை நம்பி பிரச்சனை ஆயிற்று ஆதி ஆகமத்துல. அதனால இப்ப நம்பல. ஸ்தோத்திரம். இவங்க பேச்சு வீண் பேச்சா தெரியுது. நம்ம ஆளுகளுக்கு சிலமே நம்ப கூடியதை நம்ப மாட்டாங்க, நம்ப கூடாததெல்லாம் நினைச்சுவாங்க, நம்புவாங்க. அதான் பிரச்சனை. இந்த ஸ்திரீகள் சொன்னது அவங்களுக்கு வீண் பேச்சா இருக்குது. ஏன்னா அவரை கல்லறையில் அவர் அடிக்கப்பட்டதை நாங்க பார்த்தோமே, மரித்ததை பார்த்தோமே, அவரை கல்லறையில வச்சதை நாங்க பார்த்தோமே, நாங்க தானே தூக்கிட்டு போனோம், அப்படியெல்லாம் எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒவ்வொரு விதத்துல கற்பனை பண்றாங்க. அவருக்கு கல்லறையில சீல் வச்சுட்டாங்க, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணுன்னா சொல்றாங்க. எல்லாம் வீண் பேச்சா தெரியுது. நிறைய பேருக்கு இயேசுவை பற்றிய உயிர்த்தெழுந்த நற்செய்தியை சொல்லுகிறது அவங்களுக்கு வீண் பேச்சா தெரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. சோதரர், ஒருவேளை நீங்க மற்றவங்களுக்கு இயேசுடைய நற்செய்தியை சொல்லுகிற போது வீண் பேச்சா தெரியலாம். ஆனாலும் உங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அதை அடக்கி வைக்க முடியாது. அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்க கண்டுட்டீங்கன்னு சொன்னா, அவருடைய வார்த்தையை நீங்க கேட்டுட்டீங்கன்னு சொன்னா, சோதரம், உங்களுக்குள்ளால ஸ்தோத்திரம் சும்மா இருக்க முடியாது. அவர் அறிவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. முதல்ல கண்டதினால் சந்தோஷம், ரெண்டாவது அவருடைய வார்த்தையை கேட்டதினால், அவர் பேசினதுனால சந்தோஷம், மூணாவது அவர் அறிவிக்கிறதுனால சந்தோஷம். உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிவிக்கிறதுனால ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு இருக்குது. அந்த சந்தோஷத்தை அவங்க அடக்கி வைக்க முடியல. பாருங்க, அவர் அறிவிக்கிறதா சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை இந்த சீசர்கள் சுத்திரம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் இயேசுவை அவர்களோடு பேசி அது அறிவிக்கிறார், தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறார். ஸ்திரீகளுக்கு எந்த ரிஸ்க்குமே ஆண்டவர் எடுக்கல. எடுத்தாரா? ஒரு அள்ளி சொல்லுங்க வைப்போம். உயிரோடு இருக்கிறவராக காண்பித்துட்டாரு. சுத்தரான இந்த சீசர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பிக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கிறார், ரொம்ப பிரயாசப்பட்டு இருக்கிறார், ரொம்ப முயற்சி எடுத்திருக்கிறார். அவரோடு கூட எம்மாவூருக்கு போச்சுமே கூட போயிருக்கிறாரு, பூட்டின் அறைக்குள்ள வந்திருக்கிறாரு, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி இருக்கிறாரு. அல்லேலூயா. அதுல ஒருத்தன் இல்லை, அவனுக்கு வேண்டி 2வது ஒருக்கா வந்திருக்கிறாரு. அந்த ஒருத்தன் தான் இந்தியாவுக்குள்ள வந்தாரு. அல்லேலூயா. ஆமா, தோமா. சோதரன் சீசர்களுக்கு வேண்டி அவரோடு கூட உண்டு உறவாடி எல்லா காரியமும் செய்த சீசர்களுக்கு தான் தாம் உயிரோடு இருக்கிறவராக புரிய வைக்கிறதுக்கு ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறார். இதெல்லாம் பண்ணின பிற்பாடும் யோவான் 21 அதிகாரத்துல ஒருத்தன் வலையை தூக்கிட்டு நிற்கிறான். சரி, எல்லாம் முடிஞ்சு. அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு நம்மளை கூட்டிட்டு வந்தாரோ அதெல்லாம் அவர் செய்து முடிச்சுதாரு. இனி நம்ம வேலைக்கு நினைச்சலாம் போகலாம். பயந்துட்டு இருந்தா பயத்தையே மாத்திட்டாரு. நம்ம வேலைக்கு போகலாம். நம்மளை எதுக்கு ஆண்டவர் இப்படி கூட வச்சிருந்தாரு, எதுக்கு இதெல்லாம் உயிரோடு எழும்பினாரு, எதுக்கு உயிரோடு இருக்கிறவரா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு காட்டினாரு, எல்லாம் முடிஞ்சு அவுட்டு கதை முடிஞ்சு. ஸ்தோத்திரம். பாருங்க, வலையை தூக்கிட்டு நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னா கூட இருக்கிறவங்க சொன்ன நாங்களும் வாரோம். தலைவரே போறாரு. அல்லேலூயா. எப்படி தலை தப்பிச்சு நம்ம இனி மீன் பிடிக்க போன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் சொன்ன கட்டளை விட்டுட்டு அவங்க மீன் பிடிக்க போறாங்க. போன இடத்துல ஏமாற்றம், அதே பிரச்சனை. ஆண்டவர் பழையபடி முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறார். முதல்லயே பேதுருவும் அங்க யோவான் எல்லாரும் மீன் பிடிக்கும் போது மீன் கிடைக்கல, அதே தான் மறுபடியும் ஆரம்பிக்கிறார். சோத்ரம். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என் நேரத்தில் அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. இவ்வளவு தூரம் நான் உனக்கு சொல்லிட்டேன், என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? என் சந்தோஷம் உனக்குள்ள இருக்குதா? உயிர்த்தெழுந்த இயேசு அறிவிக்கிறதுல ஒரு சந்தோஷம் நமக்கு இருக்கு. இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம், இயேசு செய்த நன்மைகளை சொல்லுங்க பார்ப்போம், அதனால ஒரு சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. அவளை பத்தி சொல்லாம இருக்கிற வரைக்கும் நம்மளோட மனசுல துக்கம் இருந்துகிட்டே இருக்கும். ஐயோ சொல்லாம இருந்துட்டோமே, அது குற்றமா இருக்குமே, அந்த குற்ற உணர்வு நமக்குள்ள இருக்கும். அவரை பத்தி சொல்லதான் நம்முடைய இருதயம் சந்தோஷப்படும். அல்லேலூயா. ஒரு அழைச்சுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சந்தோஷத்தை ஆண்டவர் தம்முடைய ஆவியின் மூலமாக இந்த சீசர்களுக்கு கொடுத்தார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பெந்தேகோஸ்தே என்கிற நாள் வந்தது. அந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் இந்த சீசர்கள் மேல் வந்து இறங்கினார். ஸ்தோத்திரம். அப்போ அவங்களுக்குள்ளால் அந்த பரிசுத்த ஆவியினுடைய சந்தோஷம் வந்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் உள்ள வந்த பிற்பாடு அவர் முழுவதும் அறிவித்தது. பரிசுத்த ஆவியானவர் யாரை அறிவித்தார் சொன்னார்? இயேசுவை அறிவித்தார். அல்லேலூயா. அவங்க பண்ணின பிரசங்கத்துல என்ன பிரசங்கம் சொன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 2வது அதிகாரம் 23 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனைப்படியும் அவருடைய முன்னறிவின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதியின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அந்த அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று சொல்லி கூட அவங்க தைரியமா சொல்றாங்க. அந்த உயிர் தெழுந்த இயேசுவை அவங்களை அறிவிக்கிறாங்க. சோதரம். எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா உயிர் தெழுந்த இயேசுவை தான் அறிவிக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மளை உயிர் தெழுந்த இயேசுன்னு சந்தோஷத்தோடு அறிவிக்கணும். நிறைய வசனங்கள் இருக்கு. கடைசி ஒரு காரியத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுதும் அவரை தரிசியாமல் இருந்தும் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் கழிவுறுந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். அல்லேலூயா. அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுறீங்க. எத்தனை பேர் இயேசுவை கண்டீங்க? ஒரு ஆள் எழுதுனீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாம்சத்தின்படி அவரை காணல, ஆனா பேதுரு சொல்றாரு, அவர் மாம்சத்தின்படி பேதுரு இயேசுவை கண்டவர். அவர் சொல்றாரு, நீங்க காணாட்டாலும் நீங்க அவர் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். அவரை தரிசியாமல் இருந்து அவர் மேல் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க. அதனால சொல்லி முடியாதது மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாக நீங்க கழிவுறுந்து உங்களை விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இந்த ஆத்தும ரட்சிப்பு எப்படி வருதுன்னு சொன்னா, இயேசு உயிர் தெழுந்த இயேசு மறுபடியும் அவர் பூமியிலே வருவார். அவர் வருகிற போது கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதானத்துடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது நினைச்சுவார்கள், எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக ஸ்தோத்திரம் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு வருகிற நேரத்துல உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இயேசு வருகிற போது இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொரு சரீரத்துல இயேசுவை மேல் அன்பு வைத்து அவரை விசுவாசித்து அவருக்காக வாழ்ந்து ஸ்தோத்திரம் அவருக்காக ஜீவித்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்குள்ளான அந்த வல்லமை இறங்கி வந்து அவருடைய சரீரத்தை ஆவிக்குரிய சரீரமாக உயிர்ப்பித்து
இயேசுவோடு கொண்டு போய் சேர்க்கும். அப்பொழுது நிறைவான சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. அலறல் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, கண்ணீர் இல்லை, வேதனை இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் மறந்து நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்ம சாப்பிடறதுனாலே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். ரொம்ப வேலை செய்து நெத்தி வேர்வை கீழே சிந்தி ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஆனா அந்த எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த துக்கங்கள்லாம் மாற்றுவார், அந்த வேதனையெல்லாம் மாற்றுவார். மகா பெரிய சந்தோஷம் உண்டாகும். அப்ப இயேசுவை நாம் கண்டதினால் சந்தோஷம், அவருடைய வார்த்தையை கேட்டதினால் சந்தோஷம், இயேசுவை அறிவிக்கிறதுனால் சந்தோஷம், இயேசு வரும்போது மறுரூபமாவதினால் சந்தோஷம். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய ஆத்மாவிலே காணணும். சோதரம். நம்முடைய ஆத்மா உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்க்கணும். நம்முடைய ஆத்மாவிலே இயேசுவின் சத்தம் கேட்கணும். உயிர்த்தெழுந்த இயேசுவின் சத்தம் கேட்கணும். நம்ம இயேசுவை அறிவிக்கணும். இயேசு வருகிற போது மறுரூபமாகணும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லணும். ஸ்தோத்திரம். சிலருக்கு சபை கூடி வருகிறதுன்னு சொன்னா ஏதோ விருந்து வீட்டுக்கு தேவைப்பட்டா போனா போதும், இல்லாட்ட வீட்டுல இருந்துகிட்டா போதும், இந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஏன்னு சொன்னா சபையில இயேசுவை தரிசிக்கணும். அல்லேலூயா. சபையிலே இயேசுவை அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்ல, இயேசுவை அறிவிக்கணும். இயேசுவை அறிவிக்கிறது மட்டும் இல்ல, அவர் வருகைக்காக காத்திருக்கணும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபிக்கணும். எல்லாரும் எழுந்து நின்று நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுந்து நிக்கலாம்.